2026 தேர்தல் முடிவுகள் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுகிறது. வேட்பாளர்களின் தகுதி, அவர்கள் முன்பே செய்த வேலை, அரசின் நலத்திட்டங்கள், பணப்பட்டுவாடா இவைகளையெல்லாம் தாண்டி மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தாலும், விஜய் வந்தால் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையாலும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது, வேட்பாளர் யார் என்பது முக்கியமில்லை. விஜய் என்ற முகமும் விசில் என்ற சின்னமும் போதும் என்ற மனநிலை. இந்த மனநிலையை நான் நேரிலேயே பார்த்த அனுபவம் இருக்கிறது. மதுரையில் ஒரு கோழிக்கடையில் அம்மாவும் மகளும் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் பதில் சொல்லாமல் தவிர்த்தேன். ஆனா அவர்கள் நேராகச் சொன்னது, விசிலுக்கு போடுங்க. அதில் ஒரு உறுதி இருந்தது, ஒரு வகையான கட்டாயம் இருந்தது. அவர்கள் வாதம் எளிமையானது. விஜய் நல்லவர், மக்களுக்காக வந்தவர், அவருக்குதான் ஓட்டு. என்ன நடந்தாலும், விஜய்க்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர்களின் நம்பிக்கை மாறவில்லை. அதே மாதிரி சிவகாசியில இன்னொரு அனுபவம். ஒரு நண்பர் சொன்னார், அவர் 2 கட்சிகளிடமிருந்து பணம் வாங்கியிருக்கிறார், ஆனா ஓட்டு விஜய்க்குத்தான். அவரின் லாஜிக் என்ன? யார பிடிக்குதோ அவருக்கு ஓட்டு போடுவேன், பிடிக்கலனா அடுத்த தடவை மாற்றிடுவேன். இதுதான் இன்றைய வாக்காளர் மனநிலை. சினிமா மீது இருக்கும் பாசம் அதே போல அரசியலிலும் தொடர்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்திலிருந்து வந்த அந்த உணர்ச்சி இன்றும் மாறவில்லை. ஆனா ஒரு கேள்வி இருக்கிறது. உணர்ச்சியில் போட்ட ஓட்டு நாளை வாழ்க்கையை மாற்றுமா? விழிப்புணர்வுடன் ஓட்டு போட்டால்தானே ஜனநாயகத்தை உயிர்ப்பிக்க முடியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.